இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் திட்டங்களை தண்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வண்ண மீன்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கருத்துக்களை தெரிவிக்க சிலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். அவர்களின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம். ஐயா, மாண்புமிகு திரு ஐயா முதலமைச்சருக்கு வணக்கம். என் பேர் சையது. நான் ஒரு 12 வருஷமா கொளத்தூர்ல கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒருவரும் கருத்துக்களை தெரிவிக்க விருப்பம் தெரிவிக்கிறார். தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். என் பேர் லதா. நான் கொளத்தூரில் கலர் மீன் கடை 18 வருஷமாக வச்சுருக்கேன். என் கடை பேர் ஸ்ரீ பாபா அக்வேரியம். அங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியை நிறுத்தி மீன் வாங்கிறதுக்கு வரத்துக்கு யோசிக்கிறாங்க. கஸ்டமர் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எங்களோட கோரிக்கைகளை நாங்கள் உங்ககிட்ட சொன்னதுக்காக, நீங்கள் நிறைவேற்றி கொடுத்ததுக்காக எல்லாரும் மீன் சங்க தலைவர் மூலயமா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கருத்துக்களை தெரிவித்த வண்ண மீன்கள் விற்பனையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய தருணத்தில் மற்றும் ஒருவர் கருத்துக்களை தெரிவிக்க உள்ளார்கள். வணக்கம், என்னோட பேர் அபிதா. நான் கொளத்தூர் தொகுதியிலேருந்து வரேன். கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் உணவுப் பொருள் வழங்குதல் மண்டல ஆணையர் அலுவலகத்தை திறந்து வைத்து கொடுத்தமைக்காகவும் கொளத்தூரை தன் நிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றி அமைத்து கொடுத்த எங்கள் மாண்பு முதல்வர் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு காலை வணக்கம். கலைஞரின் தவ புதல்வனே, தமிழகத்தை காக்க வந்த முதல்வனே, வண்ண மீன்களுக்கு வாழ்வளித்த வள்ளலே, என்ன தவம் செய்தோமோ உன்னை முதல்வராய் பெற்றதற்கு. கடவுளை நேரில் யாரும் கண்டதில்லை, உன்னை மனித உருவில் கடவுளாய் பார்க்கின்றோம். தமிழகத்தின் நாயகனே, கொளத்தூரின் சேவகனே, வண்ண மீன் தொழிலுக்கு பாதுகாப்பலனே, பாரதத்தின் நாளைய விடிவெள்ளியே, என்றும் துணை நிற்போம் உன்னோடு. நன்றி நன்றி நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.